சமீபத்துல பிரான்ஸ்ல ஹிஜாப் போட்டுட்டு எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லா பாஸ் பண்ணிருக்காங்க. இதோட விளைவா சாலிமெட்டா சில்லா அப்படின்ற ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் ஹிஜாப் போட்டிருக்காங்கன்ற ஒரே காரணத்தினால அவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, அதே பிரான்ஸ்ல உலகத்தோட மிகப்பெரிய நியூடிஸ்ட் டவுன் இருக்கு. அதாவது அந்த வில்லேஜ்ல நீங்க ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் கூட இல்லாம ஃப்ரீயா எங்க வேணா பப்ளிக் பிளேஸ்ல போறது கம்ப்ளீட்லி லீகல். அங்க லீகல் மட்டும் இல்லாம மக்கள் எல்லாமே இப்போ லிட்டரலா அங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு இழிவான ஒரு விஷயம் பாருங்க. முற்போக்கு பேசுற அந்த நாட்டுல இது ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? ஹிஜாப்ன்றது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் தான். இறைவன் திருக்குறான்ல கூறுறான், ஆண்களை பார்வையை தாழ்த்த சொல்லியும் அவங்களுடைய வெக்கத்தலங்களை பாதுகாக்க சொல்லியும் கட்டளையிடுறான். ஆனா பெண்களுக்கு பார்வையை தாழ்த்த சொல்லியும் அவங்களுடைய மானத்தை பாதுகாக்க சொல்லியும் அழக வெளிப்படுத்தாமலையும் இருக்க சொல்றான். எப்படிப்பட்ட சமூகம் பாருங்க. ஒரு ஒட்டு துணி இல்லாம நடக்கிறது லீகல். அதுவே ஒருத்தவங்க ஹிஜாப் போட்டிருந்தா அவங்க வாய்ப்புகள் மறுக்கப்படுவாங்க. கேட்டா ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் இதை லிபரேஷன் சொல்றாங்க. ஒரு சமுதாயத்துல இறை வேதமும் இறை தூதரின் வழிகாட்டுதலும் இல்லனா இப்படிதான் ஆகும். இதெல்லாம் பார்க்கும்போது இறை தூதர் கூறிய ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துல வருது. ஒரு காலம் வரும், அதில் உங்களுடைய மார்க்கத்தில் உறுதியாக நிற்பது உள்ளங்கையில் ஒரு நெருப்பு கட்டியை வைத்திருப்பது போல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த காலத்தையும் தன்னுடைய கரியரை கூட விட்டு தந்து மார்க்கத்துல உறுதியா நின்ன அந்த சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.